உங்களுக்கு தெரியும், மோடியை பார்த்து பல நாடுகள் பயப்படுதுன்னுவாங்க, அமெரிக்கா பயப்படுது, இங்கிலாந்து பயப்படுது, தொடர் நடங்குதுன்னுவாங்க, 56 இன்ச்சுன்னுவாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு நாம் ஒவ்வொருத்தரும் தொலைக்காட்சியில் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியர்களை கை காலில் விலங்கு போட்டு அடிமைகள் மாதிரி அமெரிக்காவிலிருந்து இங்கே இந்தியாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்க வேண்டாம், கண்டிக்க கூட திராணி இல்லாத அரசாக தான் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் போய் கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம், அடிக்கடி நடக்கிற விஷயம்னு கடந்து போறாரு ஒன்றிய உள்துறை அமைச்சர். வேலை வாய்ப்புல ஃபெயில், பொருளாதாரத்தில் ஃபெயில், வெளியுறவு கொள்கையில ஃபெயில். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஒன்றிய பாஜக அரசு, நரேந்திர மோடி அரசு அனைத்து சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகி இப்போ நின்றுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஓட்டு வேணும்னா மட்டும் தமிழ்நாட்டுக்கு வருவார் திரு மோடி அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 5 மாதங்களுக்கு முன்பு பிரதமர் திரு மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்? 9 முறை வந்தார். அது மட்டும் இல்ல, வாக்குப்பதிவின் போது எங்க இருந்தார்? கன்னியாகுமரியில் ஒரு பாறை மேல நின்றுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா தேர்தலுக்கு அப்புறம் ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு வந்தாரா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். இவங்களுடைய தோல்விகளை மறைக்க கலவரம், மதம், மொழின்னு எதையாவது கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மதவெறியை தூண்டி அரசியல் லாபம் அடைய முடியுமான்னு நம்முடைய சங்கிகள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்பு உறுதியாக சொல்கின்றேன், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை, இந்த மண்ணில் இருக்கின்ற வரை, கருப்பு சிவப்பு கொடியோடு ஒரு திராவிட முன்னேற்ற கழகக்காரர் இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டில் வன்முறை காடா மாத்தலாம் அப்படின்ற பாசிச பாஜகவோட எண்ணம் ஒருபோதும் பலிக்கவே பலிக்காது. நம்முடைய இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு தான் வேலை வாய்ப்புகளை வழங்கிட தவறிவிட்டதுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் முனைப்போடு உறுதியாக செயல்பட்டுக்கிட்டு வர்றார். அது மட்டும் இல்ல, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லம் தேடி கல்வியின் திட்டம், இப்படி மாணவ மாணவிகளுக்கு வாரி வாரி பல திட்டங்கள் மூலம் நம்முடைய தமிழக அரசு வழங்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வளவு புறக்கணிச்சாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பாலும் அறிவாற்றலாலும் திராவிட மாடல் அரசனுடைய நிர்வாக திறமையாலும் தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்தியாவுடைய நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கும்.